குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து 16th லெசன் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது தான், நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நிறைய நமக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ புரோட்டோசோவா 3 வெரைட்டியா நம்ம வந்து அதை பிரிக்கலாம். ஓகே, சிலியேட்டா, பிளாஜெல்லேட்டா, சூடோபோடியா அண்ட் தென் ஸ்போரோசோவா. ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்லயும் நம்ம என்ன பண்ணலாம், 4 வகையா நம்ம இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறத நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் சிலியேட்டா அப்படின்னு சொன்னா அதனுடைய லோகோமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த இழைகள் உடல் அமைப்பை வச்சுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா அதனுடைய நேமே இருக்கு. சிலியேட்டா அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னன்னு கேட்டா சிலியா மூலமாக என்ன ஆகும் கேட்டா அது முழுவதுமாக ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரும் அப்படின்னு சொல்லும். சிலியாக்களால என்ன ஆகும், அது நகர்வாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பாரமீஷியம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அதற்கு வந்து இந்த சிலியா மூலமாக நகரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிற விலங்குகள் கேட்ட எக்ஸாம்பிள் பாரமீசியம் சொல்லலாம். பிளாஜெல்லேட்டா சொல்லும் போது அதுல இருக்கும்போது பிளாஜெல்லே ஆனா கச இழைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய இழைகள் மூலமாக நகர்வது அப்படின்னா யூக்ளினா அப்படிங்கிறது. பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ஸ்போரோசோவா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் பிளாஸ்மோடியம்னு சொல்லுவோம். ஓகே, சூடோபோடியா அப்படின்னு சொன்னா அது வந்து கால்கள் உண்மையான கால்களா இருக்காது. ஓகேயா, பொய்க்கால்கள் கொண்டு நமக்கு நகரக்கூடியது அப்படின்னு தான் சூடோபோடியா அப்படின்னாலே பொய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரியான அமைப்போட இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இதற்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் அமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரி அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. இதுதான் இதுல முக்கியமான ஒரு டாபிக்ஸ். நமக்கு வந்து புரோட்டோசோவா செல்ல மெயினா இருக்கக்கூடியது அமீபா அப்படிங்கிறது ஒரே ஒரு செல் உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு செல்லால மட்டுமே தான் ஒரு ஆர்கன் இருக்கு. அதுலயும் எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உடல் அமைப்பிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னலாம் இருக்கு நமக்கு வந்து அதுல எப்படி எதோட நகரம் அப்படின்னு சொல்லும் போது அது கால்கள் கிடையாது, ஆனா கால்கள் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றதுதான் போலி கால்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இதுலயும் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் பார்ட் இருக்கு. சோ ஒரே ஒரு செல் ஆர்கன், அதுலயும் என்னன்னு கேட்டா உட்கரு அப்படிங்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஃபுல்லும் இதுல என்ன இருக்கும், சைட்டோபிளாசம். அப்ப நம்ம செல்லினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதுல என்ன இருக்கும், நமக்கு சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது இது மேல இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங் சவ்வு அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு சொன்னா ஒரு என்னது ஷ்ரிங்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன பார்ட், அந்த குமிழ் போன்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லலாம். ஓகேயா, அண்ட் தென் உணவு குமிழ் அப்படின்னு சொன்னா உணவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சின்ன துகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல இதுதான் வந்து இதனுடைய மெயின் நமக்கு வந்து என்னது பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு செல் ஆர்கன் தான், அதுலயும் என்ன இருக்கு, அது முழுவதுமாக சைட்டோபிளாசத்தால தான் என்ன இருக்கும், ஃபுல்லும் நிரம்பி இருக்கும். ஒரு செல் அப்படின்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம், அதுல நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், கோல்கை உறுப்புகள் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மாதிரி பல வகையான உறுப்புகள் கொண்டதுதான் அது என்ன சொல்றோம் நம்ம செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அது செல் சவ்வு என்பது அது செல்லை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கவர் உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அதுதான் இதே மாதிரியான ஒரு செல் உயிரினம் சொல்லும் பொழுது இது எங்க இருக்குன்னு சொன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் வாட்டர், ரிவர் வாட்டர், இது எல்லாத்துலயுமே இருக்கும். இது எப்படி, இது வந்து நம்ம வந்து எப்படி வேணா இதை வந்து டிரா பண்ணிக்கலாம். இது இப்படி ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தோட இருக்கக்கூடியது, இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். நியூக்ளியஸ் பார்ட் அப்படின்னு இருக்கும். இதுல எப்படி இருக்கும், நமக்கு வந்து சூடோபோடியான்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி பொய்க்கால்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன பண்ணும், அது உணவுகளை பிடிப்பதற்காக தான் இந்த கால்கள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு உணவு தேடுதலுக்காக அது வந்து பயன்படக்கூடியது. அதனுடைய உடம்ப சுத்தியே என்னன்னு கேட்டா சின்ன 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 உணவு துகள் அந்த குமிழை உருவாக்குறதுக்காக இருக்கும். அது என்ன பண்ணும், அது அப்படியே அதை வந்து அதை ஸ்வாலோ பண்ணிக்கும், விழுங்கிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சைட்டோபிளாசத்துல சின்ன சின்ன தகுதியான ஒரு சுருங்கும் குமிழ் அப்படிங்கிறது அதுல இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு புரோட்டோசோவா அப்படின்னு கேட்டா அமீபாவினுடைய படம் வரைந்து விளக்குக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த படத்தை வரைஞ்சு நம்ம அதனுடைய பாகங்களை கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியான்ஸ் விரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரியான்கள் விரியான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரியான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சாதாரணமா ஒரு சின்ன துகள் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் தொற்றக்கூடிய ஒரு துகள் அப்படிங்கிறது. அது என்ன மாதிரியானது, நம்ம அது வந்து என்ன புரதத்தால் ஆன ஒரு சின்ன துகள் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். இதுல என்ன இருக்கும்னு கேட்டா டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லுவோம் இல்லையா. அந்த பார்ட்டால இது என்ன இருக்கு கேட்டா இது ஃபுல்லுமே டிஎன்ஏ ஆர்என்ஏ அதுல இருக்கவே இருக்காது. ஆனால் நோய் தொற்றை நமக்கு ஏற்படுத்த நமக்கு எந்த ஒரு டிசீஸும் இதால கண்டிப்பா என்ன ஆகாது, கிரியேட் ஆகவே ஆகாது. இது என்னன்னு கேட்டா நம்ம இமீடியட்டா நமக்கு வந்து உருவான ஒரு துகள் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு சின்ன செயின் லைக் ஒரு ரிப்பன் மாதிரியான ஒரு வடிவம் உடையது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா. சோ இந்த மாதிரி ஒரு பல வகையான வளையம்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வளையம் போன்ற அமைப்போட இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா இதனுடைய மூளை அல்லது நரம்பு திசுக்களை என்னன்னு கேட்டா நமக்கு வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதுதான் இதனுடைய மூளை அல்லது நரம்பு திசு பாதிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், நோய் வரும். எக்ஸாம்பிள் குயிக் பெல் ஜாக்கப் அப்படிங்கிற நோய், இன்னொன்று வந்து குருத்து நோய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நோய் தொற்று அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனல் டிசீஸ் அப்படின்னு இல்லாம ஆனா நமக்கு திடீர்னு அதுல இருக்கக்கூடிய சடன் சேஞ்சஸால வரக்கூடிய மாற்றத்தால நம்மளுடைய நோஸ் எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போட இருக்கிறது தான் இந்த பிரியான் சொல்லலாம். நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது விரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விரியான்கள் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு வந்து என்னது, இந்த மாதிரி அருங்கோண வடிவத்துல நமக்கு அதுல பாட்டு இருக்கும். அதனை சுற்றி ஒரு என்ன இருக்கும், வட்ட வடிவமான ஒரு உரை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு குழல் போன்ற ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஸ்பைக் அப்படின்னு இருக்கும். அதை நீட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடுவுல சென்டர் பார்ட்ல என்ன இருக்கும், நமக்கு ஒரு அதனோட பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி அப்படின்னு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மேல இருக்கக்கூடியது ஸ்பிட் கொழுப்புகளால் ஆக்கப்பட்ட ஒரு உரை அப்படிங்கிறது தான் இந்த இது கொழுப்பினால் ஆகப்பட்ட ஒரு உரை சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடியது புரதத்தாலான ஒரு உரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இது வந்து விரியானுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ பிரியான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னது, எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பிரியான் அப்படின்னு சொல்லும்போது என்டையர் வைரஸ் பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது புரோட்டீனால புரதத்தால நமக்கு உருவானதுதான் இந்த விரியான்கள். விரியான் அப்படின்னு சொல்லலாம். நடுவுல இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம், நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு அமிலத்தோட கொண்டதுதான். ஓகேயா. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ நியூக்ளிக் அமிலத்தோட இருக்கக்கூடிய ஒரு உட்புற மையம் தான் இது நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய இருக்கக்கூடிய பாலிமரேஸ் பார்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து உயிருள்ள திசுக்கள் வந்து என்னன்னு கேட்டா எந்த ஒரு பாதிப்பையுமே நமக்கு வந்து என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. நமக்கு எந்த ஒரு டிசீஸையும் நமக்கு உருவாக்காம இருக்கிறது தான் இந்த விரியானுடைய தன்மை சொல்லலாம். ஸோ இதுதான் சாதாரணமா பிரியான்கள் விரியான்கள் என்பது ரெண்டுல ஏதோ ஒரு டாபிக் நம்ம கேட்கலாம். பட் ஆனா நம்ம மெயினா பாக்குறது அமீபாக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ், அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய யூசஸ் என்னென்ன. நிறைய இடத்துல இதனுடைய யூசஸ் இருக்கு. யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா இதனுடைய பயன்பாடுகள் எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் இது வந்து நம்ம நுண்ணுயிரிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாம் நிறைய ஃபீல்ட்ல பார்க்குறோம், மெடிசன், அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையுமே. ஸோ மருத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மருத்துவத்துல என்னென்ன பார்ட் அப்படின்னு சொன்னோம், இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நம்ம உயிர்கொல்லிகள் சொல்லுவோம் இல்லையா. ரெசிஸ்டன்ஸ் பவர் நமக்கு வந்து அதிகமாகக்கூடிய ஒரு வேக்சின்ஸ தான் என்ன தரக்கூடியது, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம இந்த என்ன சொல்றோம், இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம வந்து
ஃபுல்லுமே ஆர்கான்ஸ், இந்த ஒரு சின்ன நுண்ணுயிரிகளை பயன்படுத்திக்கலாம். ஆன்டிபயோட்டிக் வேக்சின்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு காலரா வருதுன்னா காலரா தடுப்பூசி, மூளை காய்ச்சல் வருதுன்னா மூளை காய்ச்சல் தடுப்பூசி. இப்ப கொரோனா வராம இருக்கணும்னா அதற்குண்டான ஒரு என்ன சொல்லியிருக்கோம், வேக்சின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வேக்சின்ஸை நமக்கு தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் நம்ம மெடிசினல் ஃபீல்ட்ல, மருத்துவத்துறையில. நெக்ஸ்ட் நமக்கு பாக்குறது என்னன்னு கேட்டா, எதிர் உயிர்கொல்லிகள் அப்படின்னு சொல்லும் போது ஆன்டினாலே எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான். எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஆன்டிபயோட்டிக்கா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபுல்லுமே உயிரினம், எல்லா வகையான தாவரங்களுக்கும் நமக்கு என்னது, எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நச்சு பொருளை உருவாக்கக்கூடியதாக நமக்கு பயன்படுகிறது. பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மெயினான நமக்கு மருந்து என்ன ஆகுது, ஃபுல்லுமே நம்மளுடைய என்னது ஒரு ஃபீவர்லாம் வந்ததுன்னா இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படிங்கிறவரால 1928 தான் இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஒரு உயிர்கொல்லி மருந்து கண்டுபிடிச்சாங்க. இது நமக்கு ஆர்கானிசத்தால கண்டுபிடிக்கிறது. இந்த எதிர்கொல்லி உயிர் அப்படிங்கிறது பென்சிலியம் கிரைசோஜெனம் அப்படிங்கிற ஒரு என்னது சின்ன அந்த நுண்ணுயிரினால்தான் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. என்னென்ன நோயின்னு கேட்டா, டெட்டனஸ், டிப்தீரியா, இதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பேண்டமிக் டிசீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பரவக்கூடிய வியாதியா இதெல்லாம் இருந்தது. இந்த வியாதி எல்லாத்தையுமே நமக்கு குணமாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பென்சிலின் தடுப்பூசி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த வியாதி எல்லாம் நமக்கு வரவே வராது. ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து, இதுவும் ஸ்ட்ரெப்டோமைசிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து தான் நமக்கு எடுக்கிறாங்க. இதுவும் நம்ம நார்மலா வரக்கூடிய ஒரு சாதாரண ஃபீவர் அந்த மாதிரிக்கெல்லாம் ஸ்ட்ரெப்டோமைசின் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்பயும் ரெகுலரா நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன சொல்லுது, வேக்சின்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த தடுப்பூசிகள் அப்படின்னா என்னது? நம்ம தடுப்பூசி அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் தடுப்பூசிகள் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம், எல்லா வகையான வியாதிகள்லாம் இருக்கு, பெரிய பெரிய டிசீஸ். அப்ப இறந்து போன நுண்ணுயிரியிலிருந்து தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா இந்த தடுப்பூசியை தயாரிக்கிறோம். உயிருள்ளது கிடையாது, இறந்த ஒரு விலங்கு இல்ல உயிரினத்திலிருந்து, இது விலங்கு இல்ல சாரி, ஏன்னா இது ஆர்கானிசம், சின்ன உயிரினம் தான், அந்த உயிரினத்திலிருந்து தயாரிக்கக்கூடியதுதான் நம்ம வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான். நம்ம இப்ப அம்மை அப்படிங்கறதெல்லாம் சம்மர்ல வருது இல்லையா? பெரியம்மை அப்படின்னு சொல்லுவோம், சின்னம்மை சொல்லுவோம், தட்டம்மை, அதுலயே பல வகையான ஒரு நமக்கு அந்த அம்மை அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது இல்லை, அதுக்கு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? அந்த மாதிரி ஒரு என்னது அம்மைக்காக தான் ஒரு இந்த வேக்சின் அப்படிங்கிறது தயாரிச்சாங்க. பெரியம்மைக்கான தடுப்பூசிய முதல்ல வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம்னால இதை நம்ம உருவானதுனால அதை வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த நோய் கிருமியை நம்ம என்னன்னு கேட்டா ஆல்ரெடி நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம். தட்டம்மைக்கான ஊசி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு கண்டினியூஸா ஒரு பேபி இப்ப பானாச்சுன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்குமே நிறைய தடுப்பூசிகள் இந்த மாதிரி போடுவாங்க. தடுப்பூசிகள் அப்படிங்கிறது என்னென்ன தடுப்பூசி, இந்த மாதிரி மஞ்சக்காமாலைக்கு உண்டானது, மூளை காய்ச்சலுக்கு, இந்த தட்டம்மைக்கு, பெரியம்மைக்கு போடுவாங்க. சோ அந்த வேக்சின் நம்ம உடம்புல போயிட்டு அந்த நோய் வராம நமக்கு என்னன்னு கேட்டா ஆல்ரெடி அந்த ஒரு நோய் கிருமிகள் தாக்கினாலும் தானாகவே போராடி அதை என்ன பண்ணும் கேட்டா நமக்கு தடுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கறது நம்ம செய்யும். நார்மலா நம்ம என்ன பண்றோம், இப்ப ஃபீவர், கோல்டு, ஹெட்ஏக், ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் வந்தா நம்ம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போய் ஊசி எடுத்து பிறகு குணப்படுத்திக்கிறோம். ஆனா இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிற அந்த வேக்சின் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸா அந்த நோய் தொற்று வந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இது நம்மை பாதுகாக்கும். சரியா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்கி என்ன பண்ணும், அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஃபியூச்சர்லயுமே என்ன பண்ணும், இந்த வியாதி வந்தது அப்படின்னு சொன்னா நோய் தடுப்பு
பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நோய் வராம நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதுதான் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம பாடியிலேயே கிரியேட் பண்ணக்கூடியது. இம்யூனைசேஷன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மருந்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதுதான் தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்து நிறைய நமக்கு வந்து தட்டம்மை, சின்னம்மை, அண்ட் தென் ருபெல்லா, பொண்ணுக்கு வீங்கி, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு உண்டான ஒரு மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம். பிசிஜி அப்படிங்கிற தடுப்பூசி நம்ம மருந்து, சொட்டு மருந்தெல்லாம் விடுறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி தான் நமக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய வியாதிகளை தடுப்பதற்காக நமக்கு நாமே நம் உடலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் வேக்சின் அப்படிங்கிறது. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட்பா, சரிங்களா? சோ நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னன்னா புரோட்டோசோவால அமீபா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அது மெயினான ஒரு கான்செப்ட். என்னது, டயக்ராமேட்டிக் கொஸ்டின் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரியான்கள் விரியான்கள் பார்த்தோம். அண்ட் தென் மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய யூசஸ் மெடிசினல் ஃபீல்ட்ல என்னது, ஆன்டிபயோட்டிக், அண்ட் தென் வேக்சினா எந்த இடத்துல பயன்படுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னது, விவசாயத்துறையில ஃபெர்டிலைசர்ஸா. ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுல விவசாயம் பண்றதுல எதெல்லாம் நமக்கு வந்து விவசாயிகள் என்ன பண்றோம், பூச்சி மருந்து அப்படின்லாம் பண்ணுவோம். அடுத்தது உரங்கள் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த உரங்களாக என்னன்னு கேட்டா அதுதான் ஃபெர்டிலைசர். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொன்னா பூச்சி மருந்துன்னு பேரு. ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், உரம் அப்படின்னு சொல்லுவோம். நன்கு அந்த செடிகளாகப்பட்டது வளர்வதற்காக இப்பெல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாமே நேச்சுரல் இல்லையா, இயற்கை உரம் அப்படிங்கறது தான் நம்ம நிறைய பயன்படுத்துறோம். அது எல்லாமே என்ன, இப்ப நம்ம மண்புழு உரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. மண்புழுங்கிறது என்னது, உயிருள்ள ஒரு பிராணியை மட்க செய்து உருவாக்கக்கூடிய ஒரு உரம் தான் நம்ம சொல்லக்கூடியது இல்ல. அதெல்லாம் ஆர்கானிக், நமக்கு வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம்லாம் என்ன பண்றோம்னு கேட்டா அதனுடைய கழிவுகளை எல்லாத்தையுமே நம்ம சிதைச்சு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுதான் என்ன சொல்றோம், இது எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடியதை தான் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து என்னது, நம்ம சாதாரணமா நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத இயற்கை இல்லாம செயற்கை உரங்களை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாம் நமக்கு உடலுக்கு கெடுதல். அப்ப இயற்கையான உரங்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வரவே வராது. இப்ப நிறைய காய்கறிகள், அரிசி எல்லாமே என்ன சொல்றாங்க, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அது எல்லாமே நம் உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு தான் சொல்லலாம். நைட்ரேட்டுகள் அப்படிங்கிற நமக்கு வந்து அந்த தேவையான சத்துக்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுது, கழிவுகள்ல இருந்து வெளியேற்றி மண்ணா நமக்கு வளமுடையதாக்குது. நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைட்ரஜன் அப்படிங்கிறது தான் நம்ம செடிகளுக்கு தேவையான முக்கியமான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லையா. அந்த நுண்ணுயிர்கள்லாம் என்ன பண்ணு, மட்க செய்து நமக்கு நைட்ரஜனை அதிகமாக வெளியேற்றுவது. அதை எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், செடி கொடிகள்லாம் நல்லா நமக்கு வளரும் அப்படிங்கிறது தான் மெயின். அதனாலதான் நம்ம இயற்கை உரங்களுக்காக என்ன பண்றோம், இந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை நம்ம டீகம்போஸ் பண்ணி மக்க செய்து நம்ம உரங்கள், இயற்கை உரங்கள் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கிறோம். சோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனுக்காக அதிகமாக நம்ம என்ன பண்றோம், இந்த உரங்களை தயாரிக்கணுங்கிறதுக்காக இந்த உயிரினங்களை மட்க செய்து நம்ம ரெடி பண்றோம். நெக்ஸ்ட் டாபிக் நைட்ரஜன் பிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது. அந்த இந்த டாபிக் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது நமக்கு என்னது முக்கியமானது, எவ்வாறு அந்த நைட்ரஜனை அந்த செடிகளாகப்பட்டது நிலைநிறுத்தி நமக்கு அந்த நன்மையை தருது, செடி எப்படி வளருது அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேயா. சோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈஸ்ட் டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்கை அப்படிங்கிறது. சோ அதை பத்தின டீடைல்ஸ் பார்ப்போம். திஸ் இஸ் அமீபா. ஓகேயா. அமீபா அப்படிங்கும் போது நம்ம என்ன பார்த்தோம், இதுல உள்ள இருக்கக்கூடிய ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த லிக்விட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் சைட்டோபிளாசம். திஸ் இஸ் நியூக்ளியஸ். சூடோபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுட்
வேக்யூல் உணவு நமக்கு வந்து வெற்றிடம் உணவுக்காக இருக்கக்கூடியது. ஃபுட் பார்ட்டிகல்னா அதை சுற்றி உணவு துகள் நிறைந்திருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் நமக்கு வந்து கான்ட்ராக்டில் வேக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது, உள்ள இருக்கக்கூடிய வெளி அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் ஒரு அமீபாவினுடைய வடிவம். எப்படி வேணா நம்ம வரைஞ்சுக்கலாங்கிறதுனாலதான் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அமீபாவினுடைய படம்னா இது மாதிரி டிரா பண்ணிட்டு அத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் இந்த பிரியான்ஸ் இல்லையா, பொவைன் பிரியான் புரோட்டீனால உருவாக்கப்பட்டது. ஓகேயா, இது ஹியூமன் பிரியான் அப்படிங்கிறது பாருங்க. இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியதுதான் நம்ம பார்த்த இந்த பிரியான்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. பிரியான் சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, அமீபாவில் இருக்கக்கூடியது புரோட்டோசோவானுடைய அமைப்பு. ஸோ பிரியான். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிரியான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நடுவுல இந்த மாதிரியான பார்ட் பாருங்க, இதுதான் நமக்கு வந்து டிஎன்ஏ ஜெனோம் அப்படின்னு இருக்கக்கூடியது, நியூக்ளிக் கேப்சிட் அப்படிங்கிறது. இந்த இடம் தான் நமக்கு வந்து டெக்யூமெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. கிளைகோப்ரோட்டீன் வெளியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் நமக்கு அந்த தனியாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதுதான் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் பார்க்கக்கூடியது, லிப்பிடால உருவாக்கக்கூடிய ஒரு என்வலப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவும் நடுவுல இந்த மாதிரியான ரிங் ஸ்ட்ரக்சர்ல தான் அதுல இருக்கும், நியூக்ளிக் ஆப்சிட் அப்படி நடுவுல இருக்கிறது. சரியா, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தான் ஈஸ்ட் எவ்வாறு நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு டாபிக். சி ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா பாருங்க, ஒரு நம்ம எதுல ஃபார்ம் ஆகும், நம்ம வீட்ல எல்லாம் பார்த்திருக்கிறது அப்படின்னு சொன்னா காய்கறிகள், பழங்கள், அண்ட் தென் ரைஸ், பிரெட் இல்லையா. வெரி குட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா இந்த பிரெட்ல தான் இந்த பூஞ்சைகள் அப்படிங்கிறது நமக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ இப்போ இது எப்படி இந்த இடத்துல வந்து இது வளருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஹெட்டிங்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்செப்ஸ், இது என்ன எடுக்கிறோம்னா பிரெட்டை நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்செப்ஸ பிரெட்டை நோக்கி எடுத்துட்டு போலாம். இந்த பிரெட் பீசஸ் என்ன பண்றோம், கட் பண்ணி ஒரு ஸ்லைட்ல நம்ம எடுத்து கவர் பண்றோம். ஓகே, எதுல யூஸ் பண்ணி பார்க்க போறோம்னு கேட்டா நம்ம இந்த மைக்ராஸ்கோப் மூலமாக தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அண்ட் தென் இதை என்ன பண்றோம், கவர் பண்ணிக்கிறோம். தென் வாட்டர் 1 or 2. ஃபர்ஸ்ட் எப்படி அது வந்து ஃபார்ம் ஆகும், கெட்டு போகும் அப்படின்னு சொன்னா, ஈரப்பதம் கொண்டது. ட்ரையான பொருள்னா அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற எந்த ஒரு கிரெயின்ஸ் எல்லாமே டக்குன்னு கெட்டு போகுதா, இல்ல. அதுலயே ஏதாவது ஒரு பருப்பு டப்பிலையோ அரிசி பாக்ஸ்லயோ தண்ணி கொஞ்சம் பட்டுறது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வித்தின் அ வீக் என்ன ஆகும், அதுல பூஞ்சகாலம் பூத்திருக்கும். ஆனா காய்கறிகள், பழங்கள், பிரெட் இதெல்லாமே வாட்டர் கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ், நீர்ப்பதம் கொண்டது, எல்லாமே தண்ணி இருக்கக்கூடியது இல்லையா. அதனாலதான் ரொம்ப ஈஸியா என்ன ஆகும், கெட்டு போயிடும். இப்ப இந்த பிரெட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், தண்ணி 4-5 டிராப் அப்ளை பண்ணிட்டு அதை என்ன பண்றோம், ரெஸ்ட் கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பியும் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுல மைக்ராஸ்கோப்ல பார்க்கலாம். சோ பிரெட் பீசஸ் தண்ணி இருந்தா கண்டிப்பாக என்ன ஆகும், அது கெட்டு போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றோம், அதை பாக்குறோம். சி சோ இப்ப எப்படி அதுல உருவாகுது அப்படிங்கறது பாருங்க. இதுதான் இந்த மாதிரி சின்ன 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 பூஞ்சைகள் நமக்கு உள்ள உருவாய் இருக்கக்கூடியது இல்லையா. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அது என்னது, நம்ம ஃபுல்லுமே ஃபார்மா இருக்கக்கூடிய அந்த ஃபங்கை அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. இந்த மாதிரிதான் அந்த பிரெட் துகள்கள் என்ன ஆகும், இந்த ஈரப்பதத்தால நமக்கு உருவாய் இருக்கும் பாருங்க. இதே மாதிரி வட்ட வடிவத்துல நமக்கு என்ன ஆயிருக்கும், ஃபுல்லுமே ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் பாருங்க. இப்ப கிளியரா தெரியுதுங்களா. சோ இந்த மாதிரி தான் என்ன ஆயிருக்கும்னு கேட்டா, நம்ம ஒரு பிரெட் பீசஸ்ல நம்ம தண்ணி அதுல விட்டோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் காளான் அப்படிங்கிறது ஒன்று பலவாக உருவாயிருக்கும். ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், ஈஸ்ட் ஆட் பண்ணி நம்ம பிரெட் அல்லது சப்பாத்தி மாவுல எல்லாம் நம்ம என்ன பண்றோம், பிசைஞ்சோம் அதை நம்ம என்ன இது ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா பேட்டர் நல்லா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இப்ப வந்து டபுள் த அமௌண்டா மாறும். அது மாதிரிதான் இம்மீடியட்டா இதுல ஈஸ்ட் அப்படிங்கிறது
நிறைய ஃபார்ம் ஆயிடும். ஒரே ஒரு டிராப் தண்ணி தான் நம்ம அதுல விட்டோம்னாலும் அதுல பூஞ்சகாலம்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ஃபுல்லா கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ல தான் அதுல ஃபுல்லுமே அந்த என்னது ஈஸ்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட்ல ஃபங்கை அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்ம ஜெனரலா பார்த்தது ஒரு ஃபங்கஸ் அப்படின்னா எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்சிக்யூ. எம்சிக்யூக்கு முன்னாடி ஒரு சின்ன எம்சிக்யூ நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற டாபிக்னு பாத்தீங்கன்னு சொன்னா செகண்ட் லெசனா நம்ம பார்த்தது வந்துட்டு மேட்டர் அரவுண்ட் அஸ், கெமிஸ்ட்ரி பார்ட்ல நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. இது ஆல்ரெடி வேற விதமாவும் நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு பார்த்தா ஒரு வயதான ஒரு என்னது என்ன சொல்லலாம், அவங்க எல்லாருமே விவசாயி அப்படின்னு சொன்னா ஆடு மாடுகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அது வந்து என்னது வயதான ஒரு ஆடு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. ரொம்ப அவர் வந்து என்ன பண்றது, அது வந்து நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடு. அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு காட்டு பகுதியில அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது தரக்கிணறு அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா. தரையோட தரையாக கிராமங்கள்லாம் கிணறு இருக்கும். கிணறு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் வால் இந்த மாதிரி அமைச்சுதான் வச்சிருப்பாங்க. இங்க மேல என்ன பண்ணுவாங்க, தண்ணி கயிறு விட்டு இதுல ஃபுல்லா அடியில இருக்க தண்ணியை எடுப்பாங்க. ஆனா கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அப்படியே தரையோட தரையாவே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தரக்கணத்துல என்னன்னு கேட்டா அந்த வயதான ஆடாகப்பட்டது உள்ள விழுந்துருது. சரிங்களா. அது வந்து மூப்பு நிறைந்த ஆடு, ரொம்ப அது டிசீஸ் அஃபெக்ட் ஆனது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. உடனே அது என்னது, தண்ணி இல்லாத ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அதுக்கு அடியில என்னது அந்த ஆடாகப்பட்டது விழுந்துருது. அவரும் வயசானவர், அந்த ஆடும் நோய்வாய்ப்பட்ட ஒரு வயதான ஆடு. சோ அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இத இப்படியே நம்ம அந்த ஆட்டை விட்டுறலாமா, இது ஏற்கனவே அது என்னது, அது எதற்குமே பயன்படாத நிலையில தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு ஆடு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள விழுந்ததும் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு அதை உள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a வெரி பிக் ப்ராசஸ் இல்லையா. அதுவும் வெறும் தரக்கிணறு, தண்ணியே இல்லாம நீண்ட ஆழத்தோட இருக்கக்கூடியது, யார் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு. ஓகேயா. சோ உடனே என்ன பண்றாங்க, சரி அந்த கிணத்தையே ஆக்சுவலா தரக்கிணறு அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இப்ப எல்லாம் மூடிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆபத்து மனிதர்களுக்கும் சரி விலங்கினங்களும் தெரியாம அந்த கிணத்துல விழுந்துடுறாங்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்தது. அப்ப அதுல ஃபுல்லா என்ன பண்றாங்க, மண்ணை எல்லாத்தையும் நிரப்புறாங்க. மண் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி போடும்போது அந்த கிணறாகப்பட்டது மூடிடலாம். மூடிட்டா பிரச்சனை இல்லை. அந்த ஆட்டை எடுக்கிறது வந்து அந்த என்னது, அது மேல எடுக்கக்கூடிய ப்ராசஸை விட நிறைய நமக்கு எக்ஸ்பென்ஸ் வேஸ்ட். அந்த ஆட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆட்டை எடுக்கக்கூடிய செலவு அதிகமா இருக்குங்கிறதுனால கிணத்தை மூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கிணற மண்ணால நிரப்பிட்டே வந்துட்டே இருக்காங்க. அது வந்து என்ன, உள்ள போனதுமே கத்திக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய குரல் குறைஞ்சுக்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிட்ட கேட்கற மாதிரி இருந்தது. ஐயோ ஆடை நம்ம ஃபுல்லா மூடிட்டே வந்துட்டோமே, எப்படி சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அந்த மண்ணாகப்பட்டது அடியில போகும்போது அந்த மண்ணை என்ன பண்ணிச்சு, ஃபுல்லுமே தாண்டி தாண்டி மேல மேல எழும்பி எழும்பி அந்த ஆடாகப்பட்டது மண்ணை உதறிட்டு மேல ஏறி வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மண்ணு மூட 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 என்ன ஆயிடுத்து, மேல வந்துருது. இது பேசிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காகம் கல் போட்டு தண்ணி குடிச்ச ஸ்டோரி மாதிரி தான் அது. அது ஒரு வகைனா இது வந்து என்ன பண்ணிட்டு தன்னுடைய உயிரை தானாகவே காப்பாற்றி கொள்வதற்காக என்ன பண்ணுச்சு, அந்த மண்ணை வந்து உதறிட்டு மேல எழும்பி எழும்பி தானாக மேல எழும்பி வந்துட்டு ஒரு ஒரு சர்டன் டைம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெளியேறிடுது. ஸோ எப்படி நமக்கு முடியவே முடியாது அவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடைசி ஸ்டேஜ், அந்த ஆடு அதனுடைய வாழ்நாளினுடைய கடைசி ஸ்டேஜ்ல இருக்கு. கடைசியா போக வேண்டிய இடத்துக்கும் போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அதிலிருந்தும் அது என்ன பண்ணிட்டு மண்ணை போட்டு மூடணும்னு நினைச்ச நேரத்துல அதை மண்ணை தள்ளிட்டு மேல எழும்பி வந்ததுன்னு கேட்டா அது அதனுடைய முயற்சி இல்லையா. சோ எந்த இடத்துலயுமே முயற்சின்னு அப்படின்னு இருந்தா சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது லாஸ்ட் டைம் படிக்கவே முடியாது அவ்வளவுதான் அப்படின்லாம் எப்பயுமே நினைக்காத, கடைசி வரைக்கும் போராடுங்க. முடிஞ்சா முயன்றா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகேயா. சோ
8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல டேர்ம் 1ல மேட்டர் அரவுண்ட் அஸ், சாரி இது 9th லெசன், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள்ங்கிறது இது உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸுக்கும் ப்ராப்பரா ஆன்சர் நீங்க பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியானது. பாடத்தை கவனிச்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு போய் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் டெஃபினெட்லி யூ வில் பி செக்யூர் ஃபுல் மார்க். முயற்சி இருந்தா கண்டிப்பா வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் டேஷ் போன்ற தனிமங்கள், ஆர்கான், சிலிகான், பாஸ்பரஸ், இந்த மூணுல இது இருக்கும். The air we breathe is made up of many elements like oxygen, nitrogen and dash. ஆர்கானா, பாஸ்பரஸா, சிலிகானா? You write the answer for the first question. Okay, second question ஈஸியானது. மொத்தம் டேஷ் தனிமங்கள் உள்ளன. எத்தனை தனிமங்கள்? 118, 138 and 128. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் எத்தனை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், அதுல நாட்டுல நம்ம சேமிச்சு வச்சிருக்க கூடிய, சாரிப்பா, எதனுடைய அளவை வச்சு நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பிக்ஸ் பண்றாங்க. the wealth of the country is measured by the amount of dash reserve. எதை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம்? காப்பர், பிராஸ் அண்ட் கோல்டு, இந்த மூணுல எதை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், அதை வச்சு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். ஃபோர்த் கொஸ்டின், உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்துமா கடத்தாதா? மெட்டல்ஸ் ஆர் டேஷ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபோர்த் கொஸ்டின், குட் கண்டக்டர் ஆர் பேட் கண்டக்டர்? மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா? சரிங்களா? ஸோ 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நம்ம காற்றிலுடைய என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குங்கிறது, அடுத்தது எத்தனை தனிமங்கள் உள்ளது அப்படிங்கிறது, அண்ட் தென் எதனுடைய அளவு டேஷ், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எதை வைத்து நிர்ணயிக்கிறோம்? உலோகம் என்பது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்துமா கடத்தாதா? ஃபிஃப்த் கொஸ்டின், மின் கம்பிகள், சிலைகள், நாணயங்கள் இதையெல்லாம் தயாரிக்க எதை பயன்படுத்துகிறோம்? தாமிரம், தங்கம், வெள்ளி. Dash is used for making electrical wires, coins and then statue, copper, gold and silver. எதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாச்சுஸ் அண்ட் தென் நம்ம பயன்படுத்துகிற அந்த காயின்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஆர் மேட்? ஸோ எதனால தயாரிக்கிறோம்? தாமிரமா, தங்கமா, வெள்ளியா அப்படிங்கிறது. தட் இஸ் ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின், டேஷ் தவிர பிற உலோகங்கள் பொதுவாக கடினத்தன்மை இல்லாதது, அற்றது. ஹைட்ரஜன், வைரம், பாதரசம், இது எல்லாமே என்னது? நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி நாட் ஹார்ட் எக்ஸப்ட், எதை தவிர மீது எல்லாமே கடினமே இல்லாதது. மெர்க்குரி, டைமண்ட் அண்ட் ஹைட்ரஜன். இன் தீஸ் த்ரீ விச் ஒன் இஸ் ஹார்ட்? இந்த மூணுல எது ரொம்ப கடினமானது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோ. எல்லாமே எளிதான கொஸ்டின்ஸ் தான். கவனம் இருக்கணும், பாடம் புரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சிலிகான் என்பது உலோகமா, உலோக போலியா, அலோகமா? இந்த 3 டைட்டில் தான் இந்த லெசனே பார்த்தோம். மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் தென் நான் மெட்டல். சிலிகான் அப்படிங்கிறது எதற்குண்டான எக்ஸாம்பிள்? இஸ் திஸ் மெட்டல் ஆர் மெட்டலாய்ட் ஆர் நான் மெட்டல்? இந்த 3ல எதற்குண்டான உதாரணம் சிலிக்கான் அப்படிங்கிறது. சரிங்களா? And 8th one, சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்மத்துல என்னெல்லாம் இருக்கு? சோடியம், ஹைட்ரஜன் அண்ட் மற்றும் என்னது? In sodium hydroxide compound, constituents of elements are sodium, hydrogen and dash. Oxygen-ஆ, நைட்ரஜனா, கார்பனா? இந்த 3ல எது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்மம்? காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அதுல என்னென்னலாம் இருக்கு? சோடியமையும் ஹைட்ரஜனையும் தவிர இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்னது? ஆக்சிஜனா, நைட்ரஜனா, கார்பனா? 9th one, கால்சியம் சல்பேட்டினுடைய பொது பெயர்?
காமன் நேம் ஆஃப் கால்சியம் சல்பேட். ஒரு டேப்லர் காலம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின். சால்ட்பீட்டர், ஜிப்சம், ப்ளூ விட்ரியால். சோ என்னன்னது இதுக்கு மூணுல சால்ட்பீட்டரா, ஜிப்சமா, மயில் தூத்தமா, கால்சியம் சல்பேட்டுக்கு உண்டான ஒரு காமன் நேம், பொது பெயர் என்ன, இந்த மூணுல என்னங்கிறது சூஸ் பண்ணு. லாஸ்ட் கொஸ்டின், விட்ரியால் எண்ணெய் அப்படிங்கிறது என்னது, எதற்குண்டான ஒரு சிறப்பு பெயர், ஸ்பெஷல் நேம். Then sulfuric acid, nitric acid, hydrochloric acid dash is called as oil of vitriol அப்படின்னு சொல்லலாம். கந்தக அமிலமா, நைட்ரிக் அமிலமா, ஹைட்ரோகுளோரிக் அமிலமா, எதற்கு விட்ரியால் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர். இதுதான் 10வது கேள்வி. எல்லாமே ரொம்ப ஈஸியானதுதான். பட் நம்ம இது எல்லாமே ஜென்ரலா நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு வினாக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். காமன் நேம் ஆஃப் கால்சியம் சல்பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைட்ல என்னென்ன இருக்கும், ஓகேயா. சிலிக்கான்னா என்ன, நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னது உண்டானது, நம்மளுடைய சிலை நாணயம்லாம் எதை வச்சு தயாரிக்கிறாங்க, மெட்டல்ஸ்ங்கிறது நம்ம ஹீட்டை வந்து என்ன பண்ணும், ஃபுல்லுமே பாஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான். எலக்ட்ரிசிட்டி, ஹீட் எல்லாம் கடத்தக்கூடியதா என்ன அப்படிங்கிறது தான் அதற்குண்டான கேள்வி. ஓகேயா. குட் கண்டக்டரா, பேட் கண்டக்டரா சொல்றோம். ஸோ இந்த 10 கேள்வியுமே எளிதான வினாக்கள். யோசிச்சு கரெக்டா எழுதுங்க. உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த தடவை கொஞ்சம் தான் படிச்சுட்டு வந்தேன்னா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படிங்க. இல்லைங்களா, முயலாதது எதுவுமே இல்லை. அந்த ஆட்டினுடைய ஞாபகம் என்னைக்கும் இருக்கணும். ஸோ கடைசி நிமிஷத்துலயும் போராடி அது என்ன பண்ணிட்டு லைஃபை செக்யூர் பண்ணிட்டு. ஸோ அது போலதான் எப்பொழுதும் நம்மால் முடிந்தவரை போராடி எல்லாத்துலயும் சக்சஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேயா. ஸோ ஆல் தி பெஸ்ட். கரெக்டா எழுது. ஒவ்வொரு டெஸ்டையுமே ஒரு முழாண்டு தேர்வா கன்சிடர் பண்ணணும். இது சின்ன டெஸ்ட் தான் அப்படி நம்ம எதையுமே எளிதா யோசிக்க கூடாது. சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா. அதனாலதான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு ஃபுல் மார்க், அது பப்ளிக் எக்ஸாமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.